திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடிந்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஐயப்பன். தற்போது ரயில் நிலையத்தில் அதிகப்படியான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். போதுமான ரயில் வசதி இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் செல்வது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படும். அதாவது நேற்றைய தினம் வைகாசி மாத பௌர்ணமி பிற்பகல் 12:58 மணிக்கு தொடங்கி இன்று பிற்பகல் 1 மணி அளவிற்கு முடியும் என திருக்கோவில் நிர்வாகத்தில் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை முதலே திருவண்ணாமலைக்கு பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர். அவ்வாறு வருகை தந்த அவர்கள் நேற்று இரவு கொட்டும் மழையிலும் கிரிவலப்பாதை 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப்பாதை முழுக்க கிரிவலம் மேற்கொண்டு அதிகாலை முதல் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக ரயில்வே நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தனர். சரியாக 6:45 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக திருப்பதி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் வந்தடைந்தவுடன் அந்த ரயிலில் ஏறி தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்து செல்லும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் கூட்டம் திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காமல் இருக்கும் சூழலில் ஒன்றிய அரசு திருவண்ணாமலைக்கு ரயில், அதாவது அனுப்பக்கூடிய ரயில் என்பது குறைவாகவே உள்ளது என்பது பக்தர்களின் குற்றச்சாட்டாக ஒவ்வொரு மாதமும் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த மாதம் எடுத்துக்கொண்டோமானால் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் இந்த ரயில்வே நிலையத்தில் காத்திருந்த நிலையில் அந்த பயணிகள் ரயில் வந்தடைந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்து சென்று ஏறும் பொழுது ஒரு பெண்மணி ஒருவர் தனது ஊருக்கு செல்வதற்காக இருக்கை பிடிக்கும் பொழுது ரயில் பெட்டிக்குள்ளேயே இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் அந்த பெண்மணியை ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. பெண்மணியின் கையில் ரத்தம் வழிய அவரது கணவர் அவரை கீழே அழைத்து வந்து ரயில்வே போலீசாரிடம் தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக ரயில்வே போலீசார் சம்பவ இடத்தில் இருவரையும் கீழே இறக்கி தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது பௌர்ணமி என்றாலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகை தரும் சூழலில் ரயில் என்பது குறைவாகவே உள்ளது என்பது பக்தர்களின் பல மாத குற்றச்சாட்டாக உள்ளது. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த விசேஷ காலங்களில் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.